யாருடா வந்திருப்பது? பிரம்மபுத்திரன். பிரம்மசுந்தரம் வந்திருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? அவர் வெளியே இருக்கிறார். தோற்று போட்டு மரியாதையோடு சென்றார். மரியாதையா என்னடா? மரியாதையா மரியாதையா மத்த மரியாதையா மரியாதை வாங்க. மரியாதையா? நீதான மரியாதை கூட சொன்ன. முக்காலத்தையும் உணர்ந்தவர், உலகத்தையும் ஒரு நொடியில் வளம் வரக்கூடிய அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் இந்த திருநாபுரி பட்டணத்தின் நாடு தேடி வந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும்? எப்படியும் சுவாமி அமருங்கள், அமருங்கள், அமருங்கள். பாடி வாயா இல்லையா? மூடு வாயா. சுவாமி அமருங்கள், சுவாமி அமருங்கள். தேவலோகமா முனிய வாரோ வாரோ, தேவலோகமா முனிய வாரோ வாரோ, தேவலோகமா முனிய வாரோ வாரோ, தேவலோகமா முனிய வாரோ வாரோ. அசுரேந்திரா, நீ என்னென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அசுரேந்திரா, நான் உன்னை வாழ்த்துகிறேன். அசுரேந்திரா, நீ என்னென்னும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. என் தம்பி கார்பனை அழைத்து வாடா. மகாமணி வந்திருக்கின்றார். சிம்மாசனம், இந்த சிம்மாசனத்தில் அந்த குள்ளநரி அமர்வதால் வந்தவர்களை வரவேற்பதுதான் நமது பண்பாடு. இருப்பினும் என்னுடைய தம்பி ஆச்சரியப்பட்டவன். உன்னை பார்த்த உடனே தேவனுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள், அரக்கனுக்கு அபகாரம் செய்யக்கூடியவன் என்று ஆச்சரியப்படுகிறான். அப்படி அல்ல, என்னுடைய அசுரர்களுக்குத்தான் உபகாரி, தேவர்களுக்கு அபகாரி. இது உடைய தம்பிக்கு தெரியவில்லையே. தெரியாது. அப்படியா? ஆமா. எதற்காக இங்க வந்து கூறுகிறேன். நீங்கள் வரும் சமயத்தில் கண்டன் கார்கொடன் வாழ்க வாழ்க என்று வாயாறு வாழ்த்துகின்றார்களா, போற்றுகின்றார்களா, தூற்றுகின்றார்?
சுரேந்திரா, இந்த உதயகிரி அஸ்தமரி எல்லையில் நான் கால் எடுத்து வைத்தேனோ இல்லையோ, எங்கு சென்றாலும் எந்த திசை சென்றாலும் கண்டன் வாழ்க, கால் கொடுங்க வாழ்க, கண்டன் வாழ்க, கால் கொடுங்க வாழ்க என்று வாயார வாழ்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, இப்போ நீங்கள் இருவரும் எங்கே போறீங்க? அண்ணா பாத்தீங்களா, எங்கு போகின்றீர்கள் என்று கேட்கலாமா? தப்பி அல்ல, அதுவும் ஒற்றை கூடல் தரித்தவன் தம்பி கால் கொடுங்க. அண்ணா நாளை மகமும் எங்கே போய்விட்டோம் தெரியுமா? புறப்பட்டு விட்டோம் தெரியுமா? அந்த தேவர் மூவர் கிண்டாருக்கு பற்றி என்ன விஷயம் சிறப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த முருகன் அல்லவா என்னுடைய தாயாதி எல்லாம் கருவறுத்தோம். அவர்களை சிறப்பிடித்து விட்டால் அந்த முருகன் கிடைத்துவிடுவார். அந்த பகையை நாங்கள் தீர்த்துக் கொள்ளும். அதற்காக புறப்பட்டு அடே, முருகப்பெருமான சிறப்பிடிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, நீங்கள் இப்படி சென்றால் அந்த முருகப்பெருமான சிறப்பிடிக்க முடியுமோ? உங்களுக்கு அனைத்தும் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அனைத்தும் இருந்தாலும் நீங்கள் அந்த முருகனை சிறப்பிடிக்க வேண்டும். ஏனால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? வரங்களை பெற வேண்டும். வரங்களையா தம்பி? அண்ணா நாளை மகாமணியர் கூறுவதை வரம் பெற வேண்டும். அப்போதுதான் அந்த முருகனை நீங்கள் வெல்ல முடியும். அப்படி என்றால் எங்கே போக வேண்டும்? யாரிட்ட வரத்தை பெற வேண்டும்? நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கே? இமாச்சலம் சென்று சிவனை குறித்து தவமிருந்து அரிய பெரிய வனங்களை பெற வேண்டும். அரிய பெரிய வரம் என்றால் எப்பேற்பட்ட வரமாக இருக்க வேண்டும்? எப்படி வரும் தெரியுமா? இந்த பூமியில புதந்து கிடைக்கின்ற 7.5 கோடி மந்திர தந்திர மாயஜாலங்கள், கூடுவிட்டு கூடு பயம் தன்மை, மோடி வைப்பது மோடி எடுப்பது, எப்படிப்பட்ட வரங்களை நீ பெற வேண்டும். யான் பெற வேண்டும்? ஆமா, அது மட்டுமல்ல, உன்னுடைய உயிரானது அந்த அன்னை சக்தியின் கலசத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வரங்களை நீ பெற்றுவிட வேண்டும். தானவர் இனத்தில் இப்பேற்பட்ட வரத்தை எவருமே பெற்றது அல்ல. ஆமாம், என்னுடைய தம்பி, உன்னுடைய தம்பி பெறுவது வர என்ன தெரியுமா? பெண்களை விடு, பெண்கள் உங்களுக்கு எம்மாத்திரம். உட்கார்ந்தால் முழங்காலை பிடித்துக் கொண்டு எழுந்திருக்க கூடியவர்கள் பெண்கள், அவர்களை விடுங்கள். அதனால் இந்த உலகத்திலே ஆண்களால் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது என்ற வரத்தை நீ பெற வேண்டும். இப்படிப்பட்ட வரங்களை நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே உங்களை வெல்லவோ கொல்லவோ என்னுடைய வார்த்தையை கேட்டு உதயகிரி அஸ்தமனி அழக்கூடிய கண்டன் காரகோடகன் இருவரும் இப்பொழுது இமாச்சலம் செல்கிறார்கள். சிவனை குறித்து தவமிருந்து அரிய பெரிய வரங்களை பெற வேண்டும் என்பதற்காக. சும்மா விட்டு விடுவேனா? இப்போது நான் இங்கே செல்ல வேண்டும். தேவலோகத்தில் அழக்கூடிய தேவங்களை சந்திக்க வேண்டும். அங்கு ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும். நமோ நாராயணம். பின்னோடு விளைய